வரலட்சுமி நோம்புக்கு ஸ்பெஷலா மோத்திச்சூர் லட்டு பண்ணேன். உங்களுக்கும் சொல்லிக் குடுக்குறேன் வாங்க. ஒரு அகலமான பவுல்ல 1 கப்பு கடலை மாவு, கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்து தோசை பதத்துக்கும் அடுத்த ஸ்டேஜ்க்கு இந்த அளவுக்கு கட்டி இல்லாம கலந்துக்கோங்க. அப்படியே எண்ணெய் சட்டிய வச்சு 1/2 லிட்டர் கோல்டு வினர ஊத்தி நல்லா காய வைங்க. இது காஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு ஜீனி எடுத்து அதுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து அது கரையிற அளவுக்கு அடுப்புல வச்சிருங்க. இங்கிட்டு எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கும். இந்த மாதிரி கரண்டி எல்லார் வீட்லயுமே இருக்கும். இந்த கரண்டி எடுத்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு அந்த கடலை மாவை எடுத்து அதுல ஊத்துனீங்கன்னா முத்து முத்தா கீழே பூந்தி அப்படியே விழுகும். 5ல இருந்து 7 செகண்ட் வெந்தா போதும். அப்படியே அரைச்சு எடுத்துருங்க. ஒவ்வொரு பேட்ச் ஊத்தும் போதும் அந்த கரண்டியை நல்லா தொடச்சிட்டு ஊத்துங்க. அப்பதான் பூந்தி முத்து முத்தா விழுகும். பூந்தி எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இங்கிட்டும் ஜீனி நல்லா கரைஞ்சிருக்கும். கரைஞ்ச ஜீனியை ஒரு அகலமான பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துட்டு கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். கம்பி பதம்லாம் வரணும்ன்ற அவசியமே கிடையாது. நல்லா கொதிச்சதும் அரை லெமனை மட்டும் புளிஞ்சிட்டு பூந்தியை ஃபுல்லா அதுல கொட்டிட்டு 5ல இருந்து ஒரு 7 நிமிஷம் சிம்மிலே கிளறுங்க. நமக்கே தெரியும் லட்டு பதம் பிடிக்கிற அளவுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே அங்கிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன கடாயில ஒரு 4ல இருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊத்தி ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் எடுத்து செவக்க வறுத்து அப்படியே நம்ம லட்டோட சேர்த்துடலாம். ஸ்பூன் வெள்ளரி விதையும் கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி விட்டு கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட்ல இருக்கிறப்ப லட்டெல்லாம் ஒன்னொன்னா புடிச்சு வைங்க. அவ்வளவுதாங்க மோத்திச்சூர் லட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ரெசிபி வீடியோலாம் வேணும்னா நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு லட்டை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க.